ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமாங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மளுடைய மனித அறிவுக்கு எட்டாத காரியங்களை செய்ய தேவனால மட்டும்தான் முடியும். ஆனால் நாம் அவரை நம்பணும், அவர் மேலே நம்ம பற்றுதலாய் இருக்கணும், ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளணும். நம்மளுடைய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், நான் தெரியாதனமாக கடன் அதிகமாக வாங்கிட்டேன், அகலக்கால வச்சுட்டேன், என்னால் இந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் முடியாத ஒரு காரியத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். அந்த வருத்தங்களுக்கெல்லாம் கர்த்தர் முடிவை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு வந்த வியாதி நிமித்தமாக அநேக பணங்கள் விரயமாக்கப்பட்ட சூழ்நிலை, வியாதியும் சரியான ஒரு நிலையே இல்லை. மருத்துவர்கள் சொல்லுகிறதான ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளாக அதிகமான பயங்கள் ஏற்படுது. இந்த காரியம் எனக்கு சுகத்தை கொடுக்குமான்னு சொல்லி எனக்குள்ளாக கேள்வி உண்டாகுதுன்னு சொல்லி நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலக்கமடைந்து கொண்டிருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பேரில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக நில்லுங்க, அவரிடத்துல நீங்கள் அன்பு கூர்ந்தவர்களாக நில்லுங்க. அவரை முழுவதுமாக நம்பிக்கையாக வைத்து நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தரால பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் கூட எலிசா கூட இருந்ததான தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், அவர்கள் இருந்த சூழ்நிலை ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்குன்னு சொல்லி தங்களுக்காக கூடாரங்களை அமைத்து கொள்ள அவர்கள் போய் மரங்களை வெட்ட போனாங்க. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியை இரவலாக வாங்கிட்டு வந்தார், வேற ஒருவரிடமிருந்து கடனாக பெற்றுக்கொண்டு வந்தார். அப்போ போய் அவங்க அந்த மரங்களை எல்லாம் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி தவறி ஆற்றுக்குள்ளாக விழுந்து விடுகிறது. அந்த சூழ்நிலையில் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, நான் கடனாக வாங்கிட்டு வந்தனே, இதை நான் எப்படி திரும்ப கொடுக்கறது, நான் அதற்கான பணத்தையும் செலுத்த முடியாதே அப்படின்னு சொல்லி அவர் கலங்கி நிற்கும்போது அவர் எலிசா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த இடத்துல கோடாரி விழுந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போது எலிசா நீ எந்த இடத்துல போட்டேன்னு கேட்டு அந்த இடத்துல அவர் ஒரு கொம்பை வெட்டி போடுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு கோடாரி மிதந்து மேலே அவர் அந்த கரங்களிலே எடுத்துக்கொண்டாராம். முடியாத காரியத்தை முடிய செய்ய தேவனால முடியும். என்னுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு சொல்லி நீங்க எந்த பிரச்சனையெல்லாம் நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இரும்பு கோடாரியை மிதக்க செய்ய முடியும்னா உங்க பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற கர்த்தரால முடியுங்க. ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தேவ வல்லமை இந்த நாளிலே உங்களை நிரப்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த அற்புதத்துக்காக நாம் இந்த நாளில் ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில மனிதர்களால் செய்ய முடியாத உதவிகள், அப்பா மனிதர்களால் சுகமாக்க முடியாத வியாதிகள், அப்பா மனிதர்களால் கட்ட முடியாத கடன்கள், இப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உங்க வல்லமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. அப்பா, இரும்பு கோடாரியை தண்ணீரில் மிதக்க செய்ய உங்களால் முடியும் அப்படின்னா எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க உங்களால் முடியும் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளிலே உங்களை முழுவதுமாக நம்புகிறோம் ராஜா. நீர் பயங்கரமான காரியங்களை செய்து எங்கள் வாழ்க்கையிலே அப்பா ஒளியேற்றுவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.